ஓகே யா ரெக்கார்ட் ஸ்டார்ட். ஓகே கைஸ், நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, விண்டோஸ்ல சம் ஷார்ட்கட்ஸ் டூல்ஸ் இருக்குது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான டூல்ஸ் எல்லாமே. நீங்க ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா அந்த டூல்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஈவன் தோ நீங்க விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலும் இதை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது services.msc. ஸோ இது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் சர்ச்ல போயிட்டு சர்வீசஸ் டைப் பண்ணீங்கன்னா அது வரும். விண்டோஸ் சர்ச் போயிட்டு சர்வீசஸ் டைப் பண்ணுங்க. இல்ல விண்டோஸ் சர்ச்ல போய் டைப் பண்ணுங்க. விண்டோஸ் கீ பிரஸ் பண்ணுங்க. சரி, இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் டைப் விண்டோஸ் கீ பிரஸ் பண்ணி சர்ச்ல போயிட்டு சர்வீசஸ் கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் இந்த இது ஓப்பன் ஆகும். இதை இப்படி ஓப்பன் பண்ணலாம். அல்லது கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா ரன் போங்க. ரன் ப்ராம்ப்ட் போங்க. கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. விண்டோஸ் ஸோ கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு services.msc டைப் பண்ணுங்க. services.msc என்டர். ஓகே ஓகே கொடுங்க. ஸோ இதுதான் வந்து சர்வீசஸ் கன்சோல். இது எதுக்காக இருக்கு அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனுக்கு பின்னாடியும் ஒரு சர்வீஸ் ரன் ஆகும். அது இங்கதான் ரன் ஆகும். அந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகாது. ஓகேங்களா? நீங்க உங்க சிஸ்டமை பவர் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா சர்வீஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். இல்ல எனக்கு இந்த சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சர்வீஸை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், அல்லது மேனுவலா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள் குரோம் இந்த சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்போ கூகுள் குரோம்க்கு ஒரு சர்வீஸ் ரன் ஆகும். ஃபயர்பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் அதுக்கு ஒரு சர்வீஸ் ரன் ஆகும். இப்போ இதை சர்வீஸை கிளிக் பண்ணிட்டு கூகுள் குரோம் டைப் பண்ணுங்க. கூகுள் சர்வீஸை கிளிக் பண்ணிட்டு ஜி பிரஸ் பண்ணுங்க. சரி, இதுல பாத்தீங்கன்னா இல்ல ஃபுல் ஸ்கிரீன் வைக்க வேண்டாம், அதுல தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்க. ஓகே, இதுல பாருங்க சர்வீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கூகுள் குரோம் எலிவேஷன் சர்வீஸ் இருக்குது, அது மேனுவல்ல இருக்குது. கூகுள் குரோம் அப்டேட் சர்வீஸ் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு கூகுள் குரோம் வந்து அப்டேட் சர்வீஸ் எதுக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே அப்டேட் பண்ணிக்கும், தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கும். இப்போ நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிக்காது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதுல வந்து ஃபைல் ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த ஷேரிங் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரௌசர்னு ஒரு சர்வீஸ் இருக்கும், அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சி பிரஸ் பண்ணுங்க. சரி, இந்த கம்ப்யூட்டர் ப்ரௌசர் சர்வீஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபைல் ஷேரிங் அதெல்லாமே உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இதுக்கு பேர நீங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இன்பில்ட் விண்டோஸா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த சர்வீஸை நீங்க இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் ப்ரௌசர் டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இது வந்து டிசேபிள் இருக்குது. இது நீங்க எனேபிள் பண்ணா அந்த டிசேபிள் ஸ்க்ரால் டவுன் பண்ணினா எனேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் இருக்குது. ஆட்டோமேட்டிக்னா நீங்க அந்த சிஸ்டமை பவர் ஆன் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். மேனுவல்னா நீங்களா லாகின் பண்ணி நீங்களே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் ஆட்டோமேட்டிக் வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் வை. ஸோ வச்சுட்டு அப்ளை ஓகே கொடுத்தா எனக்கு இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்ளை ஓகே. இப்போ அந்த இதை கம்ப்யூட்டர் ப்ரௌசர் ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட். ஸோ இப்படிதான் நம்ம சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் நமக்கு இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, எஸ்கியூஎல் சர்வர்ஸ்லாம் வந்துட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எஸ்கியூஎல் அப்ளிகேஷன் நான் சொல்லியிருக்கேன், ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷனுக்கு வந்து சர்வீசஸ் இருக்கும். இப்போ எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணா அதுக்கு ஒரு சர்வீஸ் ரன் ஆகும். ஜாவானா அதுக்கு ஒரு சர்வீஸ் ரன் ஆகும்.
மோஸ்ட்லி நீங்க ஒரு SQL சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணாலோ அல்லது ஷட் டவுன் பண்ணாலோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆஃப் எம்எஸ்சி வந்துட்டு அந்த SQL சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும். தென் அதுக்கடுத்தா நீங்க ஷட் டவுன் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதை பண்ணாம பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ எதெல்லாம் வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஒரு சர்வீஸ் டிபெண்டன்சி இருக்கும். அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த சர்வீஸ் ஸ்டாப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப் கொடுத்தா ஸ்டாப் ஆயிரும். தென் நீங்க சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா இது வந்து மேனுவல் ஆட்டோமேட்டிக் சர்வீசஸ்ல இருக்குது. மேனுவலா இருந்துச்சுன்னா நீங்களா போய் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பிரிண்ட் எடுக்கிறப்ப இஃப் சப்போஸ் பிரிண்ட் உழலாம் அப்படின்னா பிரின்ஸ் பூலர்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அதை நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் இதை டைப் பண்ணுங்க, இதை க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் கொடுத்து பீன் டைப் பண்ணுங்க. சரி, பிரின்ஸ் பூலர்னு டைப் சர்வீஸ் இருக்கா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பிரிண்ட் கொடுக்குறப்ப பிரிண்ட் ரொம்ப நேரம் கொடுத்து ஜாம் ஆகுது, எனக்கு பிரிண்டரே வரல அப்படின்னா அந்த பிரின்ஸ் பூலர் சர்வீஸ் வந்து நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எகைன் பிரிண்டர் வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும். இப்போ இங்கே ரிமோட் டெஸ்க்டாப் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அந்த சர்வீசஸ்லாம் ரன் ஆகல அப்படின்னா உங்களால ஆடிபி எடுக்க முடியாது. சரிங்களா? வேற இதுல என்ன முக்கியமான சர்வீஸ் இருக்கு? ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க, ஸ்க்ரால் டவுன். ஃபயர்வால்க்கு சர்வீஸ் இருக்கா? இருக்குமே. ஃபயர்வால் F பிரஸ் பண்ணுங்க, F. விண்டோஸ் ஃபயர்வால் விண்டோஸ் ஃபயர்வால் இருக்கும், W பிரஸ் பண்ணுங்க. W. இப்போ இந்த விண்டோஸ் ஃபயர்வால் வந்து இங்க ரன்னிங்ல இருக்குது. இங்க வந்து டிசேபிள் ஆயிருந்ததுன்னா விண்டோஸ் ஃபயர்வால் நம்மள வந்துட்டு இப்ப ஃபயர்வால் HCPL போங்களேன், ரன்ல போயிட்டு ஃபயர்வால் வந்து டர்ன் ஆஃப்ல இருக்குது. ஓகே, ஃபயர்வால் வந்து டர்ன் ஆன் பண்ணுங்க. இப்ப அந்த ஃபயர்வால் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க. சர்வீசஸ்ல சர்வீசஸ் ஃபயர்வால் சர்வீஸ் ரன் ஆகுது பாத்தீங்களா, ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து கிளையன்ட் ஓஎஸ்க்கு டிஃபர் ஆகும், சர்வர் ஓஎஸ்க்கு டிஃபர் ஆகுதுலனா? இல்ல காமன் தான், சர்வீசஸ் காமன் தான். காமன் தான். ஓஎஸ் எந்த ஓஎஸ் போறீங்களோ அந்த ஓஎஸ் தான் அந்த மாதிரி இருக்கும். அது காமன் தான். இப்போ அந்த விண்டோஸ் இந்த சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு காமன் தான். இப்போ கேன்சல் பண்ண மாதிரி ஆடி போயிடுங்க, ஆடிபி க்ளோஸ் ஆயிடுச்சோ. ஆமா, ஆடிபி ஆகுதா? ஆகல ஐ திங்க். ஸோ கன்சோல் போங்க, ஆடிபி ஆகல, கன்சோல் போங்க. ஒரு ஆடிபி ஆகல, கன்சோல் போயிட்டு மறுபடியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆடிபி ஆகல, க்ளோஸ் பண்ணி க்ளோஸ். கன்சோல் போயிட்டு ஃபயர்வால் சர்வீஸ் மறுபடியும் எனேபிள் பண்ணிடுங்க. இல்ல நம்ம இது பண்ணிருக்கோமோ, ஃபயர்வால் வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டோம். எனேபிள் பண்ணிட்டோம். ஃபயர்வால் போங்க, ஃபயர்வால் DCPL போங்க. இந்த சர்வீசஸையும் ஸ்டாப் பண்ணிட்டோம் நாம. நம்ம பாத்தீங்கன்னா நான் ஃபயர்வால் சர்வீஸ் ஸ்டாப் பண்ணனால என்னால ஃபயர்வால் எதுவுமே எனேபிள் பண்ண முடியல, டிசேபிள் பண்ண முடியல. ஃபயர்வால் டிசேபிள் பண்ணுங்க. இப்போ சர்வீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுவா? இல்ல சர்வீஸ் ஸ்டாப் பண்ணுங்க, சர்வீஸ். ஃபயர்வால் DCPL போங்க, refresh. சரி, இங்க பாருங்க, firewall not using the recovery settings to protect your computer. ஸோ நாங்கள் ஃபயர்வால் சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்.
எனக்கு வந்து இப்போ ஃபயர்வாலை வந்து டிசேபிள் பண்ணவோ எனேபிள் பண்ணவோ ஆப்ஷனே தெரியல. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் சர்வீஸ் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சர்வீஸ் டிபெண்டன்சி, ஒரு சர்வீஸ் வந்து சரியா ரெஸ்பாண்ட் ஆகல, இல்ல சர்வீஸ் ஹங் ஸ்டேட் போயிடுச்சு, சர்வீஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அந்த அப்ளிகேஷனே ஒர்க் ஆகாது. அது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, விண்டோஸ் இன்பில்ட் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி. உங்களுக்கு அது எக்ஸாம்பிளோட சொல்லணுக்காக தான் இதை நான் பண்ணி காமிச்சேன். இப்போ நீங்க வந்து ஃபயர்வால் வந்து எனேபிள் பண்ணுங்க. இப்போ நம்மளால டர்ன் பண்ண முடியும், டர்ன் ஆஃப் பண்ண முடியும். ஜி ஒரு ஃபயர்வால் ஒண்ணு சர்வீஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒண்ணும் இல்ல ஜி. இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேரோட யூஐ வரலன்னா கூட நம்ம சர்வீசஸ்ல போயிட்டு அதை ரீஸ்டார்ட் பண்ணலாம் ஜி. இது பண்ணலாம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னது. ஐ மீன் பண்ணது. நீங்க இப்ப ஐஏஎஸ் சர்வீஸ் ரன் ஆகல அப்படினாலும் அது பண்ணலாம். லைக் வெப் சர்வீஸ், மெயில் சர்வீஸ். சரி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்றாரு, ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்றாரு, அந்த அப்ளிகேஷனே லான்ச் ஆக மாட்டேங்குது. அப்படி லான்ச் ஆகாம ப்ராப்பரா லான்ச் ஆகல. ஸோ அந்த மாதிரி டைம்ல சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட்ல ஈவன் தோ ஸ்டார்ட்ல இருந்தாலும் அதை நீங்க ஒரு ரீஸ்டார்ட் பண்ணி விடுங்க. அந்த சர்வீஸ் எம்எஸ்சி போங்க. சர்வீஸ் எம்எஸ்சில ரைட் கிளிக் ஒரு சர்வீஸ் ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இப் சப்போஸ் சர்வீஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து அன்ஸ்டேட் போயிடுச்சு, இல்ல அந்த அப்ளிகேஷன் வந்து நாட் ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது, அந்த அப்ளிகேஷன் ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இங்க வந்து சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப் சப்போஸ் சர்வீஸ் ஈவன் தோ சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் நீங்க ரீஸ்டார்ட் பண்றப்ப உங்களால அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதான் இப்போ வந்து சொல்ல வந்தார் அவரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் டைம் கோர்ஸ், விண்டோஸ் டைம், நீங்க டைம் பாக்குறீங்களா, அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சர்வீஸ் இருக்கு. நீங்க ஆடிபி கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த ஆடிபி சர்வீஸ் இருக்கு, அதை டிசேபிள் பண்ணா ஆடிபி ஒர்க் ஆகாது. அப்புறம் விண்டோஸ்ல வேற என்ன இருக்கு? விண்டோஸ் டிரைவர் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இல்ல விண்டோஸ் ஆடியோ இருக்குது. இந்த ஆடியோ சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு ஆடியோ ஒர்க் ஆகாது. நீங்க ஹெட்செட்டும் போட முடியாது, ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகாது. இது ஸ்டாப் ஆயிருந்தது அப்படின்னா. விண்டோஸ் சர்ச்னு ஒரு சர்வீஸ் இருக்கு பாருங்க. ஸோ விண்டோஸ் சர்ச் சர்வீஸ் வந்து டிசேபிள் இருக்கு பை டிஃபால்ட்டா. ஸோ விண்டோஸ் சர்ச் சர்வீஸ் வந்து டிசேபிள்ல இருக்குது. அது எனேபிள் விண்டோஸ் நீங்க வந்து சர்ச் பண்றீங்க அப்படிங்கிறப்ப இந்த சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்புறம் விண்டோஸ் அப்டேட் சர்வீஸ், விண்டோஸ் டைம் சர்வீஸ். இந்த விண்டோஸ் டைம் சர்வீஸ் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஸ்டாப் ஆயிருந்தது அப்படின்னா உங்களால டைம் சரியா தெரியாது, டைம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒரு டிபெண்டன்சி இருக்கும். அதே மாதிரி சர்வீஸை டபுள் கிளிக் பண்ணுங்க. சர்வீஸ்க்கும் ஒரு டிபெண்டன்சி இருக்கும். ஏதோ ஒரு சர்வீஸை டபுள் கிளிக் பண்ணுங்க. இப் சப்போஸ் இந்த சர்வீஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா டிபெண்டன்சிஸ் போங்க. டிபெண்டன்சில இந்த இடத்த நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆனது அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் வந்து இந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் பண்றேன் அல்லது ஸ்டார்ட் பண்ண முற்படுதேன். அப்படி பண்றப்ப எனக்கு வந்து ஆக மாட்டேங்குது அப்படின்னா இதுக்கு என்ன டிபெண்டன்சி சர்வீஸோ அந்த சர்வீஸ் ப்ராப்பரா ரன் ஆகணும். அது ரன் ஆகும், இது ரன் ஆகும். ஸோ இந்த சர்வீஸை போய் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ரீஸ்டார்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா டிபெண்டன்சி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த சர்வீஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க ஸ்டார்ட்டோ ரீஸ்டார்ட்டோ கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆயிரும். சரிங்களா? ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா நீங்க அடிக்கடி service.ms வந்து போற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியதா. மற்றபடி இது நிறைய ஒர்க் இருக்காது. இதுல விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் இருக்கா? விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ராம்குமாரா? சரி, இதுல விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு? விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு இல்லையா? தெரியல. விண்டோஸும் விஎம் ரெண்டுமே ஒர்க் பண்றது விண்டர்ல. நீங்க சர்வீசஸ் அடிக்கடி யூஸ் பண்றீங்களா? ஆமா, அந்த எஸ்என்எம்பி அப்புறம் டபிள்யூஎம்ஐ அதெல்லாம் ஒர்க் ஆகலன்னா அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் எஸ்என்எம்பி எதுக்காக பர்பஸ், என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க? அது ஒரு மானிட்டரிங் டூல் வச்சிருக்காங்க. சரி, ஸோ அது வந்து கம்யூனிகேட் ஆகலன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ்என்எம்பி ஒரு புரோட்டோகால் நம்ம படிச்சோம். ஸோ எஸ்என்எம்பிங்கிறது ஒரு புரோட்டோகால். அந்த புரோட்டோகால் இந்த எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம மானிட்டரிங் டூல் ஏஜென்ட்டை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு எஸ்என்எம்பி புரோட்டோகால் யூஸ் ஆகுது.
ஸோ அந்த மானிட்டரிங் டூல் ப்ராப்பரா இருக்கணும், அந்த எஸ்என்எம்பி சர்வீஸ் ரன் ஆகணும். லைக் இப்போ உங்க சர்வர் வந்து மானிட்டரிங் பண்றதுக்கு ஒரு மானிட்டரிங் டூல் ஆட் பண்ணிருக்கீங்க. அப்படி ஆட் பண்றப்ப ப்ராப்பரா ஆட் ஆகல அல்லது அந்த மானிட்டரிங் டூல்ல இல்ல அப்படின்னா இந்த சர்வீஸை ரீசெட் பண்ணலாம். வேற என்ன சர்வீஸ்லாம் பண்ணிருக்கீங்க மதன்? அப்புறம் WMI சர்வீசஸ் அது WMA எதுக்கு பண்ணிருக்கீங்க? அது சேம் தான். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் ஆகலைன்னா விண்டோஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் சர்வீசஸ் பத்தி. ஒரே ஒரு கான்செப்ட் தான், ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன் ஹேஸ் அ சர்வீஸ். அந்த சர்வீஸ் கரப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. இஃப் சப்போஸ் அந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆயிருந்தா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. இஃப் சப்போஸ் அந்த சர்வீஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து நாட் ரெஸ்பாண்டிங்ல இருக்கு, அந்த சர்வீஸை ரீசெட் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து ஐ திங்க் அடாப்டரோட சர்வீஸ் நினைக்கிறேன். VMI பெர்ஃபார்மன்ஸ் அடாப்டர். WMI பெர்ஃபார்மன்ஸ் அடாப்டர் டபுள் கிளிக் பண்ணுங்க, அதிலே இருக்கும். சர்வீஸ் டபுள் கிளிக் பண்ணுங்க. Provide clients on the network. The service only run when performance data helper is activated. So client networkல இருக்கிறப்ப சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகே அது சரி. இவங்க இது கலெக்டர் சர்வர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. சரி. ஸோ அது இது நம்ம மானிட்டரிங் டூல்லையா? மானிட்டரிங் டூல்ல சப்போஸ் இது கம்யூனிகேட் ஆகலன்னா இந்த WMI இதுதான் ரீஸ்டார்ட் பண்றோம். ஓகே தெரியாது. அதே மாதிரி DHCP இருக்கும், DNS இருக்கும். சப்போஸ் அது ப்ராப்பர் கனெக்ட் ஆகலனா DHCP சர்வீஸ், DNS சர்வீஸ் அதே மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் டாபிக் போலாம்.